OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்துட்டு குக் பாட்டில் வந்துட்டு கோகோனட் பர்ஃபி. நார்மலாக வந்துட்டு நம்ம தேங்காய் பர்ஃபி இது மாதிரி எல்லாமே நம்ம கடையில் தான் வாங்குவோம், சரிங்களா? போய் கடையில் இதுக்காக போய் கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம கடையில் போய் வாங்குறதா இருக்கட்டும், ஸ்வீட்லாம் ரெடி பண்ணுவோம். இன்றைக்கி வீட்லேயே குக் பாட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லிட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ள எண்ணெய் விசில் இருக்குது, எடுத்து வெளில வச்சுட்டு இதில் வந்து 200 கிராம்ஸ் வந்து சுகர் இருக்குது, அதை இதில் போட்டுறேன். 60 ml வாட்டர். இதில் வந்து 1/4 ஸ்பூன் வந்துட்டு நம்ம வந்து ஏலக்காய் தூள் வந்து பொடிச்சு வச்சுருக்கோம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கீ ஆட் பண்ணுறோம். இப்போ நெய், ஏலக்காய், அந்த ஜீனி எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து SSH மோடில் வைக்க போகிறோம். இப்போ இது வந்து உள்ளே வச்சிடலாம். குக் பாட்டில் வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து வெண்ட் வந்து க்ளோஸில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து SSH மோடில் போய் வைக்க போகிறோம். சுகர் சிரப் ஹேக் மோடில் போய் வைக்க போகிறோம். மெனுவில் போயிட்டு SSH மோடில் வச்சாச்சு. ஆன் பண்ணுறேன். 2 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து சுகர் வந்து சிரப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கோவாவும் கோகோனட்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பர்ஃபி பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து சுகரும் போட்டு சிரப்புக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. குக் பாட்டில் பண்ணிகிட்ருக்கோம். 2 மினிட்ஸ் காட்டிகிட்ருக்கு. அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து 100 கிராம்ஸ் கோவா எடுத்திருக்கேன், வந்துட்டு அன்ஸ்வீட்டட் கோவா. ஏன்னா நம்ம நார்மலாக சுகர் அதில் போடுறோம் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு அன்ஸ்வீட்டட் கோவா எடுத்திருக்கேன் 100 கிராம்ஸு. இதில் வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்துட்டு நம்ம நார்மல் கோகோனட் போட்டால் கொஞ்சம் நீர் விட்டுரும். ஏன்னா அதுவும் சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுலேயும் உங்களுக்கு விட்டுருச்சுன்னா ஒரு மாதிரி லிக்விட் ஆயிரும், ஒரு மாதிரி அந்த பதம் வராது. ஸோ அதனால் வந்துட்டு ட்ரை கோகோனட் வந்துட்டு நம்ம கடைங்கள்லேயே நார்மலாகவே கிடைக்கிது. அதனால் அதில் வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வந்து நெய் தடவணும். நெய் தடவிட்டு தான் இதில் வந்துட்டு இந்த பிளேட் மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி விளிம்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து சமப்படுத்தும் போதும் ஈஸியாக இருக்கும், கட் பண்ணும்போதும் உங்களுக்கு ஈஸியாக வரும். இதில் வந்துட்டு கொஞ்சம் இந்த பிளேட்டில் வந்து நான் நெய் தடவி வந்து வைக்க போகிறேன். அப்போ தான் வந்து அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த பிளேட்டில் மாற்றி நம்ம வந்து பீஸ் போட்டு எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த பிளேட்டில் ஒட்டாமல் இருக்க தான் நம்ம நெய் தடவுறோம். ஃபுல்லாகவே தடவிடுறேன் நான் நெய். நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும், அதுக்காக தான் நம்ம நெய் தடவுறோம். இப்போ பீப் சவுண்டும் வந்துருச்சு. இதுக்கு வந்து ப்ரெஷர் வந்து உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ப்ரெஷர் ஃபுல்லும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எடுத்து வெளில வச்சிடலாம் இன்னர் விசில். ஸோ சுகரும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நல்லா கீழே எதுவும் ஒட்டலை. இப்போ இதில் வந்துட்டு அன்ஸ்வீட்டட் கோவா போடுறேன். நல்லா அந்த கோவா வந்து கரையிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து டெசிகேட்டட் கோகோனட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த சூட்டில் இருக்கும்போதே நம்ம சீக்கிரம் கிளறணும். அப்போ தான் அந்த இது இருக்கும் வரும், நம்மளுக்கும் இந்த பதம் வரும் நம்மளுக்கு. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் கலர் வேணும், கலர் பவுடர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி. நான் இன்றைக்கி அதை எதுவும் யூஸ் பண்ணலை. இப்போ வந்து நம்ம வந்து கோவாவும் போட்டாச்சு, ஸோ அந்த கோகோனட்டும் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம குக் பாட்டில் வந்துட்டு அந்த ரீடைன் ஹீட்லேயே வச்சோம்னா உங்களுக்கு வந்து அந்த பதம் நல்லா கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த தட்டில் வந்து கொட்டி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து உள்ளே வைக்கிறேன். ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துக்கலாம். அந்த ரீடைன் ஹீட்லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து திருப்பி வந்து நம்ம தேங்காய் கோவாலாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நிமிஷம் அந்த சூட்லேயே வச்சுருக்கோம், ரீடைன் சூட்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து பதம், நம்ம பாகு வந்து நார்மலாக வீட்டில் எடுக்கிறது வந்துட்டு
நம்ம வந்து தீபாவளி சமயம் இந்த மாதிரி தான் ஸ்வீட்லாம் நிறையா பண்ணுறதே. அப்போ வந்துட்டு என்றைக்கோ ஒரு நாள் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த பாகு பதம்லாம் நம்மளுக்கு சரியாக வராது. 1 கம்பி பதம் 2 கம்பி பதம்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம தண்ணியில் போட்டோம்னா அது அப்படியே உருண்டையாக வந்து வரணும் அப்படின்றது கூட இருக்கும் இல்லைங்களா. இதுக்கு வந்து நம்ம வந்து பாகு பதம் அப்படின்றது வந்துட்டு நம்ம சுகர் சிரப் ஹேக்கில் போட்டோம்னா போதும், அந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரியான பதம் வந்துட்டு அதுவே எடுத்துக்குது சரிங்களா. ஸோ அந்த ஒரு பயமும் இருக்காது. நம்ம ரொம்ப முறுக விட்டுருவோம் அந்த பாகை, அப்புறம் வந்து ரொம்ப இறுகிரும், நம்ம வந்து அப்புறம் உடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா ரொம்ப லிக்விட் ஆகிடும் அந்த பதம்லாம், அதுவும் இருக்குது. ஸோ அந்த பயம் இல்லாமல் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் நம்மளால். நம்மளையும் வந்து கோகோனட் பர்ஃபியாக இருக்கட்டும், எந்த ஸ்வீட்டாக இருக்கட்டும் ஈஸியாகவும் பண்ண முடியும். இப்போ வந்து பர்ஃபிலாம் நம்ம வந்து வீட்டில் வந்துட்டு நான் சின்ன வயசில் இருக்கும் போதுல இருந்து கூட நான் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம். கடையில் அந்த சதுரமாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம். வீட்டில் பண்ண முடியும் அப்படின்றது வந்துட்டு இப்போ தான் கொஞ்ச நாளாக எல்லோரும் வீட்லேயும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ குக்பாட்டில் வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்றது வந்துட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி வருதுங்கிறதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஈவினிங் வந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், கெஸ்ட் வந்தாங்கன்னா டக்கு நம்ம செஞ்சு ஈஸியாக வந்து நம்ம வந்து சர்வ் பண்ண முடியும். அது மாதிரி கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டு அது இது மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது நம்மளுக்கு இல்லாமல் நம்மளே ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்றது வந்துட்டு குக்பாட்டில் வந்து இன்றைக்கி வந்து நான் பார்க்குறேன். இப்போ நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த கோகோனட் இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த பிளேட்டில் மாற்றி வைக்கிறேன். ஸோ 2 நிமிஷம் நம்ம வந்து இந்த ரீட்டன் ஹீட்டில் வச்சோம் இல்லைங்களா, கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் ஆற நம்மளுக்கு அந்த பதம் வந்துடும் கரெக்டாக. இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே ஊற்றியாச்சு தேங்காய் பர்ஃபிக்கு நெய்யெல்லாம் தடவி. ஸோ ஒரு தட்டில் வந்து ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்படி லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா எல்லாம் ஒரே சமமாகிடும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்துட்டு தேங்காய் பர்ஃபி பண்ணியாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்குது. நான் சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. என்னை சின்ன வயசுக்கு கூப்பிட்டு போயிடுச்சு குக்பாட். சூப்பர்.